நான் உன்னை லவ் பண்றேன். ஐலி, ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிக்கலான்னு. நீ எவ்வளவு வர சொல்லு. அயலி, ஏன் இங்கே நின்னுட்டு இருக்க? வா, ட்ரெஸ் பார்க்கலாம். ஏய் சிவா, வா, ட்ரெஸ் எடுக்கணும்ல. சிவா, எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்குல? சூப்பரா போயிட்டு இருக்கு. மேடம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதான் நமக்கு வேணும். கொஞ்ச நேரம் இப்படியே கண்டினியூ பண்ணு. சிவா, என்ன பாரு, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? இது உனக்கு நல்லா இருக்குல்ல? எனக்கு ஓகே தான். எங்க இந்த கோட் என்ன கலர்னு சொல்லு பாப்போம். அது அது வந்து கோட்டோட கலரு ரெட் கலர். இதோ இது ரெட் கலரா? இல்ல, அது ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியது. கவனம் இங்க இருந்தா தானே. ஏன் கூட ட்ரெஸ் எடுக்க வந்துட்டு அங்க யாரடா பாத்துட்டு இருக்க? ஐயோ ரேஷ்மா, அப்படி நான் யாரையும் பார்க்கல. அப்போ வேற எங்க பாத்துட்டு இருக்க? நான் எங்கேயும் பார்க்கல ரேஷ்மா, இங்கதான் உன்னதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்பிட்டேன் மவனே. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. என்ன தவிர வேற எவ்வளையாச்சும் பார்த்த தொலைச்சிருவேன். தொலைச்சு சொல்லிட்டேன். அண்ணே, வேற கலெக்ஷன்ஸ் இல்லையா? அந்த ரோல இருக்கு பாருங்கம்மா. அங்கயா? சரி வா சிவா. ஒரு பேச்சுக்கு நடிக்க சொன்னா ஓவரா நடிக்கிறாளே. இவ பண்ற சேட்டையில அயலிக்கு என் மேல இருக்க லவ் மொத்தமா போயிரும் போலயே. சிவா, கொஞ்சம் தனியா வாங்க, உங்ககிட்ட பேசணும். என்னது தனியா பேசணுமா? என்னவா இருக்கும்? ஒரு வேளை நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? ஐலி லவ் சொல்லதான் கூப்பிடுறா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும் ஐயா. ஐலி, என்கிட்ட நீ ஏதோ பேசணும்னு சொன்ன, என்ன விஷயம்? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானா? நான் ஒண்ணு நினைச்சா இவ வேற ஒண்ணு கேக்குறாளே. ஒருவேளை இன்டைரக்டா சொல்ல போறாளோ? இல்ல, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ரேஷ்மா உங்க பக்கத்துல வரும்போதெல்லாம் நீங்க ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க. அது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. அவ்வளோ ஓப்பனாவா தெரியுது? அவ நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே. அவ கூட நிக்கும் போது ஏன் இப்படி நெளிறீங்க? அதான் எனக்கு டவுட் வந்துச்சு. ஸோ அதான் உங்களுக்கு ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்க உண்மையாவே ஓகேவான்னு கேட்டேன். இவ்வளோதானா? இதை கேட்க தான் கூப்பிட்டியா? வேற எதுவும் இல்லையா? நான் வேற என்ன கேட்க போறேன், இதை கேட்க தான் கூப்பிட்டேன். அதானே, நான் கூட என்னென்னவோ நினைச்சிட்டேன். இவ்வளவு லவ் சொல்றதாவது. சிவா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, அது அது நான் ரெண்டு பேரும் இங்க தனியா நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த ஐலியை நம்பி பெரிய டிராமாவை செட் பண்ணி அது போயிட்டு இருக்கு. இவ அதுக்கு அப்பப்ப ரியாக்ட் பண்றா, ஆனா ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்கிறாளே. ஐயோ, நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்கறேன், எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குதே. ரேஷ்மா சொன்ன மாதிரி ஐலி சரியான கல் நெஞ்சக்காரி தான். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு அவ என்கிட்ட லவ் சொல்றதுக்கு இவ்வளோ தயங்குறா? இந்த ரேஷ்மா என்னமோ ஏதோ என்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்றா. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி எதுவும் நடந்துக்கலையே. நான் ஐலி கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணப்ப அவ உடனே முடிவெடுக்க முடியாது, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னான். நானும் அதுக்கு ஓகே தானே சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் தான்
கொஞ்சம் கொஞ்சமா என்ன லவ்வே பண்ணலங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டா. ஆனா அது உண்மை கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லையே. ஆவுனா அம்மாவோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுதான் எனக்கும் தெரியுமே. நானும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்படி இருந்தும் ஏன் அவ இப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா? ஐயோ, இவளை நம்பி நாளைக்கு ரேஷ்மா கூட என்கேஜ்மெண்ட் வேற நடக்க போகுதே. ஒருவேளை நமக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடியற வரைக்கும் அயலி எதுவுமே சொல்லலன்னா அப்ப என்ன செய்வ? ஆஹா, ரேஷ்மா வேற அப்பவே டவுட்டோட கேட்டாலே. நான் தான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தேன். ஐயோ பாவம், என் கூட சேர்ந்து ரேஷ்மாவும் மாட்டிக்கிட்டா. இப்ப என்ன பண்றது? அயலி நம்பி இந்த ரிஸ்கை எடுக்கலாமா வேண்டாமா? ஒண்ணுமே புரியலையே. ஐயோ அயலி, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டியே. எப்ப வந்த அயலி? சிவா வந்துட்டானா? வந்துட்டாரு. வெளியே தான் இருக்காரு. ஓ ஓகே. என்ன அயலி, என்னை கூட்டிட்டு வர சொன்னாங்களா? இல்லையே, நான் தான் சும்மா உன்னை பார்க்கலான்னு வந்தேன். என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா ரேஷ்மா. சொல்ல அயலி, என்ன விஷயம்? அது கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரேஷ்மா. நீ நினைச்ச லைஃப் உனக்கு அமைய போகுது. தேங்க்யூ. எல்லாமே நல்லபடியா நடக்கும். இதை சொல்ல தான் நான் வந்தேன். மவள இப்ப கூட சிவாவை லவ் பண்றேன்னு சொல்றாளா பாரு. உண்மையாவே இவ கல் நெஞ்சக்காரி தான். இன்னைக்கு நீ கண்டிப்பா சிவா கிட்ட லவ் சொல்லதான் போற. நான் சொல்ல வைப்பேன். அயலி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? பெருசாலாம் எதுவும் இல்ல, சிவாவை பத்தி தான் பேசணும். நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க ஹனிமூன் போனோம், அவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இவ்ளோ ஏன் அவனுக்காக சமைக்க கூட கத்துக்கிட்டேன்னா பாத்துக்கோ. ஏன்